நீங்க கண்ண மூடி தூங்கும் போதோ இல்லைன்னா கண்ண மூடி தியானம் பண்ணும் போதோ உங்களை நீங்களே பாக்குற ஒரு தருணம் வரும்போது எப்படி இருக்கும்? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத வேற பெர்ஸ்பெக்டிவ்ல வேற டைமென்ஷன்ல உங்களால சுத்த முடிஞ்சிச்சு அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு சக்தி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆனா அது இந்த மாதிரி சக்தி வந்துட்டு சக்தின்னு சொல்றதா, வரம்னு சொல்றதா, இல்ல சாபம்னு சொல்றதா? ஏன்னா இப்ப நீங்க இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது வரமா சாபமா அப்படிங்கறத நீங்க கடைசியில தான் சொல்லணும். பட் இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் அதுதான் இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன். ஜெனரலி பேய் படங்கள்னாலே ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சரிங் யூனிவர்ஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். பட் அந்த காஞ்சரிங் யூனிவர்ஸ்ல இல்லாத மாதிரி ஒரு டெம்ப்ளேட் தான் இந்த ஒரு ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது இன்சீரியஸ் பிரான்சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஸ்டார் வார்ஸ் பாத்திருக்கீங்களா? என்னடா ஸ்டார் வார்ஸ்க்கும் இன்சீரியஸ்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ப்ரொஜெக்ஷனோ இதுல இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனோ லிட்டரலி வந்துட்டு ஆர் டெக்னிக்கலி வாட் எவர் எப்பயோ ஒரு விதத்துல ஒரே விஷயம் தான். இது வந்து ஜென்ரலி நம்ம ஊர்ல வந்துட்டு, நம்ம ஊருன்னு இல்லை, ஜென்ரலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸ்லி வந்துட்டு ஒரு பிலீஃப் இருக்கும். நம்ம மெடிடேட் பண்ணும்போது நம்ம ஆன்மா நிலையில வந்துட்டு நம்மளால இந்த வேர்ல்டு அக்சஸ் பண்ண முடியும். இதே விஷயத்தை தான் மார்கன் படத்துலயும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அவன் தண்ணி கடியில போயிட்டு அந்த பையன் மெடிடேட் பண்ணும்போது அவனுக்குள்ள இருக்கிற அந்த பிரெயின் ஆக்டிவிட்டி வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவனோட சோல் வந்துட்டு வேற மாதிரி பாக்குற மாதிரி இருக்கும். அதை நம்ம பிரெயின் டான்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ வேற போட்டிருப்போம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மித்திக்கலி பிலீஃப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குங்களா, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன். இதை வந்துட்டு நம்ம லூக் ஸ்கைவாக்கர் பண்ணியிருக்காரு. ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற பிளானட்ல இருந்து மெடிடேட் பண்ணி அவரோட பாடியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ணி இங்க இருக்கிற கிரேட்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எல்லாருமே தப்பிக்கிறதுக்காக இம்பீரியல் எதிர்த்து நின்றுப்பாரு தனியாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டார்த் வேடருமே வந்துட்டு ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் போயிட்டு அவர் ஃபுல்லா அவரோட சக்தி அக்சஸ் பண்றதுக்காக ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு. அதுல அவரோட பர்த் சீக்ரெட் முதற்கொண்டு அவர் வந்துட்டு தெரிஞ்சுக்குவாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஸ்டார் வார்ஸ்குள்ளேயே இருக்கு. அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன். இந்த ஜென்ரலி வந்துட்டு ஜண்டா அப்படிங்கிற மாதிரி இல்லாம, அப்பாலே போ சாத்தானே அப்படிங்கிற மாதிரி இல்லாம, அந்த மாதிரி எந்த ஒரு விதமும் இல்லாம டீமன்ஸையும் கோஸ்ட் ஆர் டெவில் இந்த மாதிரி நிறைய பேரை வந்துட்டு ஹேண்டில் பண்ண டிஃப்ரெண்டான ஒரு பிரான்சைஸ் தான் இந்த இன்சீரியஸ் அப்படிங்கிற ஒரு பிரான்சைஸ். இந்த இன்சீரியஸோட முதல் 2 படங்கள் வந்துட்டு உண்மையாலுமே இப்ப பார்த்தாலும் செம்மையா இருக்கும், சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் படத்தோட செகண்ட் படத்தோட ரைட்டிங் வந்துட்டு வேற லெவல்ல பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதோட ஸ்கிரீன் பிளே ஆகட்டும் எல்லாமேங்க, மியூசிக் அது அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருந்த ஒரு பிரான்சைஸ் தான் அந்த ஒரு இன்சீரியஸ். பட் லேட்டர்லி அதோட ப்ரீக்வல் வந்ததுக்கு அப்புறமும் சீக்வல் வந்துட்டு என்னதான் பெருசா போல அப்படின்னாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய கான்செப்ட் ஆகட்டும், அதுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டோரி லோர் ஆகட்டும் ரொம்ப அழகா இருக்கும். அந்த அழகான ஒரு ஸ்டோரியும் அதே சமயம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சா அது வரமா சாபமா அப்படிங்கிறத இந்த கதையை கேட்டுட்டு நீங்க கடைசியா சொல்லுங்க. பட் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அப்படி என்னடா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மகளே. என்னதான் முன்னாடியே நான் வந்து இந்த மாதிரி ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பற்றி சொல்லியிருந்தாலும் அதை பற்றி இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது இல்லாமல் சில ஈவெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டேரெக்டாக வந்து டைம்லைனுக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் இது வந்துட்டு நம்ம உடல் 2ஆக பிரியறது. அதாவது ஃபிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆன்ம நிலையில் நம்ம இந்த உலகத்துக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இந்த ஒரு ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கான்செப்ட். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு சில பேருக்கு இது வந்துட்டு ஒரு கிஃப்டாக இருக்கும். எப்படின்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ஜாஸ், டெல்டன், எலிஸ் மாதிரியான ஆட்கள் எல்லாத்துக்குமே இது வந்துட்டு ஒரு கிஃப்ட். அவனால தூங்கும் போது இல்லைனா டீப் மெடிடேஷனுக்குள்ள போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவரோட ஆஸ்ட்ரல் பாடியிலிருந்து அவங்களால இந்த வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ இப்போ எப்படி ஆகும் அப்படின்னா நம்ம பிசிக்கல் பாடி அப்படியே லீவ் பண்ணிட்டு அதை ஒரு எம்டி வெசலா வச்சுக்கிட்டு நம்ம ஆஸ்ட்ரல் பாடியோட வந்து இந்த உலகத்தை சுத்தலாம். ஓகேவா? ஆனா அப்படி போகும்போது நம்ம உலகத்தையும் தாண்டி நம்மளுக்கே தெரியாம ஒரு இடத்துக்குள்ள போயிடும். அதுதான் த ஃபர்தர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட பிரான்சைஸ்ல வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ண ஒரு பிளேஸ். அது உண்மையாலுமே ஒரு டார்க் வேர்ல்டு, டார்க் ரெல்ம் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் another டைமென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பட் ஆனால் அந்த ஃபர்தர் அப்படிங்கிறது ஒரு என்லெஸ் ட்ரீம் மாதிரிங்க. அந்த ட்ரீம்லேயே போயிட்டு நம்ம மாட்டிக்குவோம். ஸோ இன்கேஸ் நம்ம ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னா இது வந்துட்டு அவனுக்கே தெரியல, இது வந்துட்டு ஒரு கனவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எலிஸ் வந்துட்டு நம்ம டேல்டனை பார்த்து சொல்லுவாங்க. டேல்டன் வந்துட்டு அதை கனவா நினைச்சிட்டு இருக்கறனால பெருசாக அவனுக்கு பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் அது கனவுல உண்மையாலுமே வெளியில போறான் அப்படிங்கிறது வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்பதான் அவனுக்கு வந்துட்டு பயம் வர ஆரம்பிக்கும்ல. பட் இவனுக்கு அது கனவா மட்டும் தான் இருந்திருக்கும் அந்த பையனுக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு இந்த ஃபர்தருக்குள்ள போய் தான் அந்த பையன் மாட்டிக்குவான். ஸோ இந்த மாதிரி மாட்டும் போது என்னாகும் அப்படின்னா அந்த ஃபர்தருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டார்க் வேர்ல்ட்ல நிறைய ஆன்மாக்கள் இருக்கும். இப்போ ஜென்ரலி வந்துட்டு நிறைய பேர் இந்த உலகத்தில் செத்துருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு ஆன்மாக்களா அங்க சுத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க வந்துட்டு உயிரோடு இருக்கிற ஒருத்தங்க அந்த இடத்துல ஆன்ம நிலையில ஆன்மாக்கள், அதாவது இறந்தவங்களோட ஆன்மாக்கள் இருக்கிற உலகத்துக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அங்க இறந்து போன ஆன்மாக்கள் வந்துட்டு நம்மளுக்கு திரும்ப வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு எம்டி வெசல் கிடைக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட உடலை வந்துட்டு எடுத்துக்கிறதுக்காக வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமே அதுக்குள்ள இருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னா என்னதான்
ஆஸ்ட்ரல் பாடியில் இருந்தாலுமே அங்க இருக்கிற ஆன்மாக்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே இதே துடிப்பு இருக்காது. பட் ஆஸ்ட்ரல் பாடியா உள்ள இருந்து அங்க போனவங்களுக்கு இதே துடிப்பு இருக்கும். இதை வந்துட்டு எலிசே வந்துட்டு ஒரு படத்துல கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. நம்ம ஜாஷ் வந்து மாட்டிட்டு இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் இதே துடிப்பு வந்துட்டு இருக்கும். இன்சீரியஸ் 2ல வந்துட்டு இதை சீனாவே நீங்க பாப்பீங்க. ஸோ ஹார்ட் பீட் வச்சு ஈஸியா வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுல சில ஆன்மாக்கள் வந்துட்டு அமைதியான ஆன்மாக்களா இருக்கலாம். சில பேர் வந்துட்டு அவங்களோட ஆசை நிறைவேறாம போன ஆன்மாக்கள் இருக்கலாம். அதனால வந்துட்டு நம்மளுக்கு ஒரு உடல் கிடைச்சிருக்கு, உடம்புக்குள்ள போயிட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்துட்டு திரும்ப அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஆன்மாக்களும் இருக்கலாம். இல்ல அப்படியா சில பேர் வந்துட்டு பழி வாங்கக்கூடியவங்க, கொடூரமானவங்களா கூட இருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி அந்த ஃபர்தருக்குள்ளார சில டீமன்ஸ் இருக்கும். எப்படி நம்ம கான்ஜூரிங் யூனிவர்ஸ்ல மேல்தஸ், வேலக் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இதுல வந்துட்டு பர்டிகுலர்லி 2 முக்கியமான டீமன்ஸ் இருப்பாங்க. அதுல ஒண்ணுதான் லிப்ஸ்டிக் ஃபேஸ் டீமன், அதுக்கப்புறம் கீ ஃபேஸ். ஆக்சுவலி அந்த லிப்ஸ்டிக் ஃபேஸ் டீமன் வந்துட்டு ரெட் ஃபேஸ் டீமன் சொல்லுவாங்க. பட் ஆனா ஜேம்ஸ் பாண்ட் என்ன சொன்னார் அப்படின்னா அது லிப்ஸ்டிக் ஃபேஸ் டீமன் தான், ஏன்னா லிப்ஸ்டிக் தான் வந்துட்டு அவர் போட்டுக்குவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம ஈவன் அந்த என் கிரெடிட்ஸ்ல வந்துட்டு லிப்ஸ்டிக் ஃபேஸ் டீமன் அப்படின்னு தான் மென்ஷனும் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த ஃபர்தருக்குள்ள போறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு டோர்வே இருக்கும். அதுதான் த ரெட் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தைங்கள் இல்ல எல்லா இடத்துக்குள்ளேயுமே ட்ரீம்ஸ் வரும். ஸோ அந்த ட்ரீம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கெட்ட கனவுகள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பயந்து எந்திரிச்சிருவோம். அப்படி பயப்படாமல் எந்திரிச்சு நம்ம ஃபர்தராக போகும்போது அதுக்குள்ளே மாட்டிக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு கான்செப்ட் தான் வந்துட்டு நைட் மேர் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட்ல இருக்கும். அந்த ஃப்ரான்ச்சைஸ் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்போம். புது படம்ல பழைய படங்கள் எல்லாமே போய் பாருங்க. சாப்பிடும்போது பார்க்காதீங்க, கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். அதனால தனியாக பாருங்க. பட் இதில் இன்னொரு கேரக்டர் இருக்கும். இந்த மாதிரி ரெட் ஃபேஸ் இல்லாமல் கீ ஃபேஸ் இல்லாமல் பிரைட் இன் பிளாக்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்துட்டு ஒரு வயலண்டான டீமன் சொல்ல முடியாது. அது வந்துட்டு ஒரு ஆன்மா தான், பட் கொடூரமான ஒரு பேய். ஸோ அந்த ரெட் டோருக்கு அந்த பக்கம் தான் அந்த லிப்ஸ்டிக் ஃபேஸ் டீமனோட அந்த ஒரு லேர் இருக்கு. ஓகேங்களா, அதோட இடம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆஸ்ட்ரல் பாடி நம்ம சுத்தும் போது இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா நம்மளோட பாடி வந்துட்டு ஒரு வெசலா போயிடும். இந்த மாதிரி டீமன்ஸ் எல்லாத்துக்கும், அதே மாதிரி கோஸ்ட் எல்லாத்துக்குமே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மள அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க அப்படின்னா சில பேருக்கு ஆன்மாவை கட்டுப்படுத்தி வச்சுக்கணும்னு சொல்லி ஆசை இருக்கும். சில பேருக்கு வந்து பாடி தான் தேவை அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்கும். பட் ஆனா அந்த பாடி வந்துட்டு இன்னொரு கண்ட்ரோல் எடுத்தோம் அப்படின்னா நம்மளும் அங்க மாட்டிக்கும். அங்க மாட்டிக்கிறவங்க சாதாரணமா மாட்டினா பரவாயில்ல, ஒரு டீமன்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அடிமைகளை நம்மள போட்டு வச்சுக்கும். பட் ஆனா முழுமையா வந்துட்டு எந்த ஒரு டீமன்னாலையுமே நம்மளோட உடலை வந்துட்டு டக்குன்னு எல்லாம் எடுத்துட முடியாதுங்க. ஏன்னா நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரல் பாடியில் இருக்கிற கனெக்ஷன் வந்துட்டு எப்போ ரொம்ப தூரம் போகுதோ, இனிமேல் நம்ம வந்துட்டு இங்க ஏதாவது இருக்க போறோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்புற அளவுக்கு ஆயிட்டோம் அப்படின்னா அந்த டீமனோ கோஸ்டோ வந்துட்டு கண்டிப்பா நம்ம பாடி வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிக்கும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கீ ஃபேஸ் டீமனை பத்தி பாத்திரலாம். ஏன்னா கதைக்குள்ளேயே போகாம இதை பத்தியே சொல்லிட்டு இருக்கானே அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணலாம். பட் இது தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதனால தான் முன்னாடியே நான் சொல்றேன். இந்த கீ ஃபேஸ் டீமன் வந்துட்டு முழுக்க ஒரு டீமன் தான். ஃபர்தர்ல இருக்கக்கூடிய ஒருத்தன். ஸோ வந்துட்டு ஆன்மாவை வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணுவான். அதான் ரியல் லைஃப்ல இருக்கக்கூடியவங்களை மேனிப்புலேட் பண்ணி பயம் காட்டி அவங்கள வந்துட்டு தப்பு செய்ய வைப்பான். தப்பு செய்ய வச்சு நிறைய பேர்த்த கொலை பண்ண வச்சு அவங்க எல்லாத்தையுமே மேலே அடிமைகளாக்கி அவன் சக்தியில் வந்துட்டு பலப்படுத்திக்குவான். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம எலிஸோட அப்பா வந்துட்டு ரொம்பவுமே மேனிப்புலேட் பண்ணி நிறைய தப்புகளை செய்ய சொல்லுவான். ஸோ பயந்து அவன் எப்போ நம்மளுக்கு எதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தை வெறியை வந்துட்டு வெளிப்படுத்துறாங்களோ அப்படி வெளிப்படுத்த அவனோட சக்தி அதிகரிக்கும். ஸோ ஜென்ரலி வந்துட்டு சில பேருக்கு அதுதான் அவனோட ஒரு உணவு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பசிச்சாலோ நம்மளோட ஹெல்த்தை வந்துட்டு நல்லா கொண்டு போறக்கோ நம்மளை பலப்படுத்துறக்கோ வந்துட்டு புரோட்டீன், கால்சியம் அது இதுன்னு இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும்ல. அந்த மாதிரி வந்துட்டு பயம் காட்டி அதே சமயம் அந்த பயத்தால் அவன் வெறி பிடிச்ச மாதிரி வந்துட்டு ஒருத்தர் நடந்துக்கும் போது ஸோ அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு எமோஷன் வந்துட்டு இவனை வந்துட்டு பலப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்துட்டு வாய்ஸை லாக் பண்ணிடுவான், யாராலுமே கத்த முடியாத மாதிரி. சோல் இருக்கு இல்லையா, அதாவது ஆன்மா வந்துட்டு ட்ராப் பண்ணிடுவான், மேனிப்புலேட் பண்ணுவான். அதே சமயம் அது மூலியமா வந்துட்டு அவன் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அவனுக்கு பயந்து நம்ம ஒரு விஷயம் செய்யற வரைக்கும் அவனை யாராலையுமே அழிக்க முடியாது. பட் ஆனா இந்த கீ ஃபேஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம லிப்ஸ்டிக் ஃபேஸ் மாதிரி வந்துட்டு ஒரு உடலை கைப்பற்றணும்னு சொல்லி நினைக்காது. ஓகேவா, இது வந்து முழுக்க அவங்கள வந்துட்டு பயங்காட்டி இதோட சக்தியை வந்துட்டு அதிகப்படுத்திக்குமே தவிர்த்து ஹார்ன் பண்ணணும்னு சொல்லி நினைச்சது கிடையாது. அது நினைச்சா வந்துட்டு இந்த உடலை கைப்பற்றி பண்ணிருக்கலாம். பட் கீ ஃபேஸ் டீமன் வந்துட்டு முழுக்க என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் என்னோட உடலை வந்துட்டு எடுத்துக்கணும்னு சொல்லி நினைக்கும். பட் ஆனால் அது எடுத்துக்க முடியாது. அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனையை சொல்றதை விட 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரல் பொசிஷன் பண்றவன் வந்துட்டு கண்டிப்பா பிடிச்சி வச்சுக்குவான். இவனுக்கு வந்துட்டு அது ஒரு ஓகே பசியில் இருக்கிறவனுக்கு வாண்டடா கொடுத்த சாப்பாடு மாதிரி வச்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு முழுசா அழிக்கப்படலை அப்படிங்கிறது தான் இந்த கதையோட முடிவில் வந்து நம்மளுக்கு தெரியப்படுது. எல்லாருமே வந்துட்டு ட்ராப் ஆயிருக்காங்க. ஸ்டில் வந்துட்டு அங்கேயே தான் இருக்காங்களே தவிர்த்து அவங்களை அழிக்கல, அவங்கள தடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்போ ஆஸ்ட்ரல் பொசிஷன் பத்தி பார்த்தாச்சு. ஆஸ்ட்ரல் பொசிஷன்ல வந்துட்டு அவங்க எந்த உலகத்துக்குள்ள போறாங்கன்னு சொல்லி பார்த்தாச்சு. அந்த உலகத்துல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் பார்த்தாச்சு. அந்த உலகத்துக்குள்ள போறக்கூடிய குழந்தைகள் அவங்கள பத்தி பார்த்தரலாமா? இப்பதான் நம்ம டைரக்டா கதைக்குள்ள போறோம். பட் அந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே 1940s தான் வந்துட்டு இந்த ஒரு கதைக்களம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் நம்ம எலிஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு பிறந்த காலகட்டம் வந்துட்டு இந்த ஒரு காலகட்டத்தில் தான். ஏன்னா 1953 அவங்க ஓரளவுக்கு வளர்ந்துருப்பாங்க, ஒரு டீனேஜ் வந்துட்டு டச் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். பட் இந்த 1940s இன்னொரு விஷயமும் நடந்திருக்கும். அதுதான் பார்க்கர் கிரேன் அப்படிங்கிற ஒருத்தனோட பிறப்பு. ஓகேங்களா, ஸோ இந்த பார்க்கர் கிரேன் இருக்கான் இல்லையா, இவன் வந்துட்டு பிறப்பால ஒரு ஆண் தான். பட் ஆனா ஏதோ ஒரு காரணம் இவங்க அம்மாவுக்கு இவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஆகாது போல. அதனால அவங்க அம்மா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1950 60 வரைக்கும் லிட்டரலி என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவனை ஒரு பொண்ணாவே வளர்த்திருப்பாங்க. சரி வந்துட்டு நீ பொண்ணு தான், ஆண் கிடையாது, அது உங்க அப்பா கொடுத்த பேரு, உன்னோட
பேர் வந்துட்டு அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை ஒரு பொண்ணாவே வளர்த்துவாங்க. ஸோ அவங்க அம்மா பேர் வந்துட்டு மிஷெல்லா கிரேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மைக்கேலா ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு மதர் ஆஃப் டெத் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஆர் மிஸ்ஸஸ் கிரேன். இவங்க வந்துட்டு சைல்டு அபியூஸ் பண்ணவங்க தாங்க உண்மையாலுமே. ஸோ அதனால மார்லின் அப்படிங்கிறதா உன் பேரு அப்படிங்கிற மாதிரியே சொல்லி வளர்த்துவாங்க. பட் ஆனால் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இவனுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எந்த ஜெண்டர் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிருது இவனுக்கு, நம்ம பொண்ணா பையனான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அம்மா அவ்வளோ டார்ச்சர் பண்ணவும் அவனுக்கு தான் யாரு அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியே வந்துட்டு ஒரு கிரைசிஸ் மாதிரி அவனுக்குள்ள ஆகிருது. இதுக்கப்புறம் தான் 1970லேருந்து 80s வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒரு கொலையை வந்துட்டு பண்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த கொலை தான் வந்துட்டு பண்ணும்போது அவன் நார்மலாக பண்ணல, ஒரு கல்யாண உடை, அதுதான் அந்த பிரைட் இன் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுத்ததுக்கான ஒரு இது. ஸோ ஒரு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு எல்லாரையுமே கொலை பண்ணுறான், பெண்கள் எல்லாத்தையுமே கொலை பண்ணுறான். ஸோ எல்லாரையுமே கொண்டுட்டு இருக்க ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு 1986 காலகட்டங்களில் ஹாஸ்பிட்டலில் சூசைட் பண்ணிக்கிறான். சூசைட் பண்ணவும் என்ன ஆகுது அப்படின்னா அவனோட ஆன்மா வந்துட்டு ஃபர்தரில் மாட்டிக்குது. ஓகேவா? சரி, இது வந்துட்டு 1986 நடக்குதா? நேராக நீங்கள் 1953க்கு வாங்க. திரும்ப வந்துட்டு நம்ம 1940லேருந்து 86 வரைக்கும் பார்த்தாச்சு. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஹாஸ்பிட்டல் செத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே அங்கிருந்து நேரா நம்ம எலிஸ் கிட்ட வரலாம். ஸோ எலிஸ் வந்து 1953 வந்துட்டு ஒரு வளர்ந்த பெண்ணு தான். ஸோ அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இந்த மாதிரி ஆன்மாவை பார்க்கறதுக்கான சக்தி எல்லாமே இருக்கு. இட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவளுக்கு வந்துட்டு ஒரு தம்பி இருக்கான். தம்பி இருக்கிறது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. ஸோ நியூ மெக்சிகோல தான் வந்து எலிஸ் வந்துட்டு பிறந்திருப்பாங்க. ஸோ அங்கே தான் வளர்ந்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க அப்பாவுக்கு வந்துட்டு இவளோட சக்தி வந்துட்டு கேட்கும் போது எல்லாமே கோவம் வரும். அதனால எப்போ பாரு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அவருக்கு வந்துட்டு உண்மையான காரணம் என்னன்னா பயம். ஏன்னா இவரோட ஒரு சோல்மே வந்துட்டு அந்த கீஃபேஸ் டீமன் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனால வந்துட்டு அது பேச இவனுக்கு பயமா இருக்கும். சோ அதனால வந்துட்டு இவனுமே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பான். சோ இவளுமே வந்துட்டு இதை பாக்கறனால வந்துட்டு இவள நினைச்சு அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். ஓகேவா? மத்தபடி வேற எந்த விஷயமே கிடையாது. சோ அப்பப்போ அவங்க அம்மா தான் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட இருந்து முடிஞ்ச வரைக்கும் அவளை காப்பாற்ற பார்ப்பாங்க. பட் ஆனால் இந்த பொண்ணு எப்பவுமே வந்துட்டு போய் சொல்லாது, நான் பார்த்தேன் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அப்பா அவளை போட்டு அடிச்சு பேஸ்மெண்ட் வந்துட்டு போட்டுருவாரு. பேஸ்மெண்ட்ல போட்டாலும் இந்த பொண்ணுக்கு பயமா இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஒரு டைம் பயத்துல இருக்கும்போது தெரியாதனமா ஒரு டோரை வந்துட்டு ஓபன் பண்ணி விட்டுறா. அது கைண்ட் ஆஃப் ஒரு ரெட் டோர்னே வச்சுக்கோங்களேன். சோ லிட்டரலி வந்துட்டு இவங்க தான் அந்த டோரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு டீமன் வந்துட்டு எக்ஸாக்டா இங்க இருக்கிற எல்லாத்தையுமே ட்ராப் பண்றதுக்கான ஒரு பாத்வே, அதாவது எப்படி நம்ம வேலைக்கு வந்து நம்ம வேர்ல்டுக்குள்ள வந்து கனெக்ட் பண்றதுக்காக ஒரு போர்ட்டல் வந்துட்டு ஒருத்தன் ஓபன் பண்ணா. பட் அவன் வந்துட்டு அவன் ரிச்சுவல் பண்ணி அவன் ஆசைப்பட்டு ஓபன் பண்ணிருப்பான். பட் ஆனா இந்த பொண்ணு மிஸ்டேக்கன்லயே வந்துட்டு ஓபன் பண்ணிடுது. ஸோ அது ஓபன் பண்ணோடனே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா லிட்டரலி ஷீ ஓபன் த பாத் அப்படிங்கிற மாதிரி ஆகிருது. இது எல்லாமே 1953 காலகட்டங்கள்ல நடக்குது. அந்த ஒரு சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண உடனே இவன் வந்துட்டு பொசஸ் ஆன மாதிரி ஆகிடுறா. யாரு? எலிஸ். அவ சின்ன பொண்ணு தான். பட் ஆனா அப்படி இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தா அவங்க அம்மாவை அந்த டீமன் வந்துட்டு கொன்றுது. ஏன்னா எல்லா டைம்லயுமே வந்துட்டு எலிஸ்க்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கையாகவும் அவங்க பயத்திலிருந்து வெளியில வரதுக்கும் அவங்க அப்பாட்ட இருந்து காப்பாத்துறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா தான். ஸோ அவங்க அம்மா வந்துட்டு லிட்டரலி கேன் சேவ் ஹர் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ஜென்ரலி வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஒரு இன்டைரக்ட் டெம்ப்ளேட்டா அழகா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எலிசை பொறுத்த வரைக்கும் அவரோட குட்டி வயசுல அவங்க அம்மா தான் ஒரு ஹோப். ஓகேவா? நம்ம இங்க இருந்தாலும் நம்ம அம்மா காப்பாத்துவாங்க நம்மள. அது எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஹோப் தான். நம்ம அம்மா இருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி. மேபி சிலருக்கு அப்பா இருக்கலாங்க. ஓகேவா? எனக்கு எங்க அம்மா தான். ஓகே. ஸோ அவங்க அம்மாவை கொலை பண்ணிடுறாங்க, அம்மா இறந்துறாங்க. அவங்க அம்மா சாவுக்கு காரணம் வந்துட்டு இவ தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிறது. பட் இருந்தாலும் இவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளரும்போது இந்த மாதிரி ஒரு டைம் அவங்க வீட்டில் இன்னொரு பேயை வந்துட்டு பார்க்கறான். ஸோ பார்த்தோன்னு வந்துட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்றா. பட் ஆனால் அவங்க அப்பா வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அங்கெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு எகைன் அந்த பொண்ணை வந்துட்டு அடிச்சிடறாரு. அதனால அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடிடுறா. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை வந்துட்டு அப்படியே அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு பொண்ணு வந்துட்டு ஓடி போயிடுறாங்க. இனிமேல் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை இறந்துட்டாங்க. இப்போ குடும்பம் போயிருந்து தனியாக போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி யாருமே வந்துட்டு கூட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அவங்க அப்பா சொன்னாலும் தன்னையும் வந்துட்டு ஒருத்தன் காதலிக்கிறான், ஜாக் ரெய்னர் அப்படிங்கிற ஒருத்தனை. அதுக்கப்புறம் உங்களுக்கு எலிஸ் ரெய்னர் அப்படிங்கிற அந்த ஒரு சர்ன் நேமே வருது. பட் ஆனால் எலிஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கிறனால நார்மலான ஒரு மேரேஜ் லைஃப் வந்துட்டு நடத்த முடியல. ஸோ அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்கிறனால இதை வச்சு யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறனால ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்னால ரெகுலரான ஒரு லைஃப் வந்துட்டு வாழ முடியல. பட் இருந்தாலும் ஹஸ்பண்ட் வந்துட்டு முழுக்க சப்போர்ட்டிவா தான் இருந்தாரு. பட் அப்படி இருக்கும்போது தான் இவங்க ஒரு பர்டிகுலர் சரி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒர்க்காவே பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ அப்படி அவங்க போற ஒரு கேஸ் தான் நம்ம ஜாஷ் ராம்பர்ட்டோட கேஸ். 1986 வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி பையன் வித்தியாசமா நடந்துக்கிறான் அப்படி மாதிரி சொல்லி அவங்க அம்மா கூப்பிட, அதாவது லொரைன் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறம் நேரடியாக போயிட்டு பார்க்கும்போது எலிஸ் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. ஓகே, தனக்கு இருக்கக்கூடிய அதே விஷயம் வந்துட்டு ஜாஷுக்கும் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதாவது அந்த ஆஸ்ட்ரல் பொசிஷன்ல வந்துட்டு இந்த பாடியை விட்டு லீவ் பண்றது அது வந்துட்டு ஒரு கிஃப்டா வந்துட்டு இவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு கிளியரா தெரிஞ்சிருது. பட் ஆனால் அவங்க அதுக்கு மட்டும் கூப்பிட கிடையாது. என் பையனை வந்துட்டு ஏதோ ஒரு ஆன்மா பின்தொடருது, நான் போட்டோல இருக்கக்கூடிய
பிரச்சனை சொல்லி பார்த்தா பட் ஆனால் பின்னாடியே தொடருது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறாங்க. அந்த ஒரு ஆன்மா யாருன்னு பார்த்தா நம்ம பார்க்கர் கிரேன், த பிரைட் இன் பிளாக். ஸோ அவன் தான் வந்துட்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான். பட் இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு தெரியல. பட் இவன் ஆனால் இறந்துருக்கான். இவன் ஏன் வந்துட்டு கரெக்டாக இவங்களை ஃபாலோ பண்ணுறான் அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு புரியல. அப்போ தான் நம்ம லேட்டர் ரிவீல் ஆகுது என்னன்னு பார்த்தா லொரைன் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்கும்போது அங்கே தான் பார்க்கர் கிரேன் வந்துட்டு அட்மிட் ஆயிருப்பான். அங்கே தான் அவன் செத்துருப்பான். செத்தப்போ வந்துட்டு அந்த இடத்துல நம்ம ஜாஷும் இருந்திருப்பாரு. ஸோ இவர் இப்போ செத்ததுக்கு அப்புறம் ஃபர்தரில் வந்துட்டு மாட்டிக்கிட்டதுனால அவரோட சின்ன வயசு வாழ்க்கை வந்துட்டு அவங்க அம்மானால வந்துட்டு கொலகாரனாகவும் சைக்கோ மாதிரியுமே போயிருச்சு. தன்னோட ஜெண்டர் ஐடென்டிட்டியே வந்துட்டு அவருக்கு புரியாத அளவுக்கு ஆகிட்டார்ல. பட் ஜாஷ்னால வந்துட்டு இந்த மாதிரி ஆஸ்ட்ரல் பர்சன் பாடியில் வந்துட்டு வெளியில் வர முடியும் அப்படிங்கிற விஷயம் இவர் ஃபர்தரில் இருக்கிறனால அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால எப்படியாவது வந்துட்டு நம்ம ஜாஷோட பாடி வந்து டேக் ஓவர் பண்ணி அவரோட சைல்ட்ஹுட்டை திரும்ப வாழணும்னு ஆசைப்படுற ஒரு சைக்கோ கொலகாரன் தான் நம்ம பார்க்கர் கிரேன். ஓகேவா, அதாவது பிரைட் இன் பிளாக். ஸோ அதனால தான் வந்துட்டு முழுக்க ஜாஷோட உடம்பு வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் ஆனால் அப்படி போகும்போது இதுதான் நடக்குது அப்படிங்கிறது நம்ம எலிஸ்க்கு வந்துட்டு தெரியாது இனிஷியலி. பட் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க இதுதான் வந்துட்டு நம்ம ஜாஷை பின்தொடருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதை வந்துட்டு நார்மல் நிறுத்த முடியாது அப்படிங்கிறனால ஜாஷ் வந்துட்டு திரும்ப இந்த விஷயம் வந்துட்டு ஞாபகம் வராத மாதிரி பண்ணணும். அதனால அவனுக்கு மெமரிஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு சப்ரஸ் பண்ணணும். அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பவரை வந்துட்டு ஷட் டவுன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க சொல்லிடுறாங்க. ஏன்னா சில விஷயங்கள் வந்துட்டு ஈஸியாக நம்மளால வந்துட்டு துரத்தடிக்க முடியும். நம்ம நம்பிக்கையை வச்சு நம்மளால துரத்தடிக்க முடியும். ஓகேவா, நீங்க டெவில் மேட் மீ டு இட்லி அப்படிதான் அன்பு ஜெயிக்கும் நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அன்பை வச்சு தான் வந்துட்டு ஜெயிச்சிருப்பாங்க என்னதான் வந்துட்டு பொசஸ் ஆயிருந்தாலும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்பிக்கையை வச்சு தான் துரத்த முடியும். பட் ஜாஷ் வந்துட்டு அந்த அளவுக்கு வளரல. ஓகேவா, பட் ஜாஷ் வந்துட்டு வேற யார்ட்டையும் தனியாக பேசுற மாதிரி எல்லாமே இருக்கும் சில விஷயங்கள். பட் ஆனால் அவனுக்கு வந்துட்டு ஏன் பேசுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இனிஷியலா புரியாது. பட் அந்த கனெக்ஷன் வந்துட்டு இன்சிடென்ஸ் சாப்டர் 1க்கும் 2க்கும் கொடுத்துருப்பாங்க பாருங்க, வேற மாதிரி ரைட்டிங்க. உண்மையாலுமே வந்துட்டு நான் டைம்லைன் பிரகாரம் வந்துட்டு கதை சொல்லும்போது அந்த ஒரு ரைட்டிங்கை பற்றி ஸ்டோரி வந்துட்டு ப்ராப்பராக இருக்காது. நான் ஏன்னா டைம்லைன் பிரகாரம் சொல்கிறேன். பட் நீங்கள் மூவியாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நரேஷன் வந்துட்டு இன்சீரியஸ் 1க்கும் 2க்கும் இருக்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃப்ரான்ச்சைஸ்லேயே. சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க. பட் இந்த ஒரு சமயத்தில் இது முடிச்சுட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஜாஷோட மெமரிஸை சப்ரஸ் பண்ணுறது தான் இவனை திரும்ப அந்த ஃபர்தர்க்குள்ளே போக விடாமல் தடுக்கிறதுக்கான ஒரே வழி அப்படிங்கிற விஷயமும், இவனுக்கு இந்த எபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு அவனுக்கு தெரியவே கூடாது அப்படிங்கிற மாதிரியும், அண்ட் அதே சமயம் அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதே ஒரு பயம் மாதிரி வந்துட்டு ஆகிரும். ஓகேவா, இதெல்லாமே பண்ணிடுவாங்க. ஸோ அதனால ஜாஷ் வந்துட்டு வளரும்போது முழுக்க இது என்னன்னே தெரியாம தாங்க வளர்ந்துட்டு இருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரா இருக்காரு. இதெல்லாமே 1986 நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அப்படியே காலங்கள் போக ஒரு பக்கம் வந்துட்டு எலிஸ் அவங்களோட வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் ஒரு பாயிண்ட்ல எலிஸோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க இந்த வேலையை வந்துட்டு செய்யறது இல்லை. ஆனா ஓடுனா மட்டும் நீ விட்டுருவோமாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஆனா இந்த சமயத்தில் எலிஸ் வந்துட்டு ரொம்ப ஏஜ் ஆயிடுறாங்க. லிட்டரலி வந்துட்டு 1986 அப்புறம் 2007 சமயங்கள்னு வச்சுக்கோங்க. லிட்டரலி வந்து இந்த ஒரு சமயத்தில் வந்து நம்ம எலிஸ்க்கு வந்துட்டு ஒரு 65 வயசு கிட்ட வந்திருக்கும். ஓகேவா, அந்த அளவுக்கு ஏஜ் ஆயிரும். அப்போ அவங்க தனிமையில தான் இருப்பாங்க ஹஸ்பண்ட் எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம். ஸோ இதுக்கப்புறம் இந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு பொண்ணு வரா, குவின் பிரென்னர் அப்படிங்கிற ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மா இறந்ததுனால தன்னோட அம்மா கிட்ட பேசணும்னு ஆசைப்படுற ஒரு பொண்ணுங்க. பட் ஆனால் இந்த மாதிரிலாம் யாரு பண்ணுவான்னு சொல்லி விசாரிக்கும் போது எலிஸ் அப்படிங்கிற ஒருத்தங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தேடி வந்துட்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, பட் ஆனால் அவங்க வந்துட்டு இதை நான் பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பட் ரொம்ப தூரத்தில் வந்திருக்காளே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணும்போது உங்க அம்மா பேசல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த பிரைட் இன் பிளாக் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நம்ம எலிஸை வந்துட்டு ரொம்பவே பாதிக்குது. ஏன்னா ஜாஷை வந்துட்டு கைப்பற்ற நினைச்சிட்டு பிரைட் இன் பிளாக்கை வந்துட்டு இவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க அவனோட மெமரிஸ் வந்துட்டு சப்ரஸ் பண்ணி. பட் இந்த சமயத்தில் வந்துட்டு அது காரணம் யாரு, எலிஸ் தான். அதனால நீ எப்போ இதுக்குள்ள வந்தாலும் உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அது பயப்படுத்துது. ஸோ அதனாலே வந்துட்டு இவங்க ஒரு பாயிண்ட்ல இதுக்கப்புறம் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த பொண்ணுக்காக வந்து ட்ரை பண்றாங்க. பட் ட்ரை பண்றதுல வந்துட்டு பெருசா எதுவுமே தெரியல. பட் இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி அமைச்சிடுறாங்க, இதுக்கப்புறம் நீ எப்பவுமே இதை ட்ரை பண்ணாதே சொல்லிட்டு. பட் ஆனா ஒரு விஷயம் பண்ணாதேனா தான் மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாத்துக்கும் பண்ணணும்னு கேட்கும். ஓகேவா, அந்த மாதிரி இந்த பொண்ணு சும்மா இல்லாம ட்ரை பண்ண ஒரு பர்டிகுலர் த மேன் ஹூ கேன் பிரீத் அப்படிங்கிற ஒருத்தன், மூச்சுட முடியாத மனிதன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு ஆத்மா தான். ஸோ அவன் கிட்ட வந்துட்டு லிட்டரலி அவன் வந்துட்டு ஃபர்தர்ல இருக்கக்கூடிய ஒருத்தன், அவனை வந்துட்டு அக்சஸ் பண்ற ஒரு சிச்சுவேஷன் இந்த ஒரு பொண்ணு பண்ணிடுறா. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு யாருக்கு, நம்மளுக்கு நம்ம எலிஸ்க்குமே தெரிஞ்சிருது, ஐயோ இவங்க கிட்ட தான் அவன் மாட்டிட்டு இருக்கா போல அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்களும் ஓரளவு கெஸ் பண்ணிடுறாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம குவின்னுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி வராங்க. அப்பதான் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுது, என்னன்னு பார்த்தா இவளோட ஆன்மாவை வந்துட்டு 2 பாதியா வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாதி வந்துட்டு அவ கேப்சர் பண்ணிட்டான். ஸோ அவகிட்ட வச்சிருக்கா. அதனால முழுமை அடையாது, அதாவது கண் இல்லாம, வாய் இல்லாம, மூக்கு இல்லாம, காலு கையெல்லாம் வந்துட்டு முழுமை அடையாத மாதிரி ஒரு பாதி ஆன்மா வந்துட்டு பிடிச்சி வச்சிருப்பான். ஸோ முழுமையா வந்துட்டு இவளோட ஆன்மாவை கைப்பற்றிட்டான் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற விஷயத்துக்காக காப்பாத்தன்னு சொல்லி பார்ப்பாங்க. கடைசியா வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றும் போது அவளோட அம்மா தான் வந்துட்டு உண்மையாலுமே எகெயின் ஒரு ஹெல்ப் பண்ணி, அதாவது அம்மா தானே ஹோப்பு. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு நான் இருக்கேன் அப்படி மாதிரி இருக்கும்போது தான் அவ அந்த மேன் ஹூ கேன் பிரீத்தையுமே வந்துட்டு அழிச்சிட்டு அவளோட ட்ராப்பான சோலையே வந்துட்டு குவின் என்ன பண்ணுவா அப்படின்னா
திரும்ப வந்துட்டு எடுத்துட்டு வந்துருவா. பட் இந்த இடத்துல இவங்க ரொம்ப நாளா அந்த ஒரு ஃபர்தருக்குள்ள போகாம இருந்து இப்போ அந்த ஃபர்தருக்குள்ள போய் ஹெல்ப் பண்ணி அவளை காப்பாத்தனால இவளை பத்தின விஷயம் வந்துட்டு முக்கியமான ஒரு டீமனுக்கு தெரிய வந்துருச்சு. அதுதான் த ரெட் ஃபேஸ் டீமன், அதாவது லிப்ஸ்டிக் ஃபேஸ் டீமன். நீங்க இன்சீரியஸ் சாப்டர் 3 எண்டிங்ல வந்துட்டு பாப்பீங்க. சோ ஒன்னு வந்துட்டு ஒரு கோஸ்ட் தான், பட் இன்னொன்னு வந்துட்டு டீமன். அந்த கோஸ்ட் எதுக்காக வந்திருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் அது வந்துட்டு இன்னும் ஃபைனலைஸ் பண்ணாத ஒரு தியரி தான். மேபி ஒருவேளை எலிஸ் வந்துட்டு திரும்ப ஃபர்தருக்குள்ள போனா இவளோட உடல் நமக்கு அப்படிங்கறதுக்காக வந்திருக்கலாம். பட் இன்னொரு பக்கம் ரெட் ஃபேஸ் டீமன் வந்துட்டு காத்துட்டு இருக்கு. எதுக்காக? எலிஸை பிடிக்கிறதுக்காக தான். அதுதான் அவனுக்கும் வேணும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு அன்பினிஷ்ட் தியரி ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். பட் இதை தொடர்ந்து நடக்கிற ஒரு ஈவென்ட்ஸ் தான் இன்சீரியஸ் லாஸ்ட் கீ. ஸோ இந்த லாஸ்ட் கீழ தான் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கீ ஃபேஸ் டீமனோட டோரை திறந்தது அது எல்லாமே நடக்கும். பட் இந்த ஒரு சமயத்தில் வந்துட்டு நம்ம எலிஸ்க்கு 2 பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலிஸ் கூட சேர்ந்திருப்பாங்க. அதுதான் ஸ்பெக்ஸ் டக்கர் அப்படின்னு 2 பேர். இவங்க வந்து பேய் ஓட்டுற மாதிரி வீடியோ போட்டிருந்தவங்க. பட் ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு இவங்க பண்ற வேலைக்கு இவங்களுமே சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இன்சீரியஸ் சாப்டர் 3ல வந்து எண்டிங் அப்போ வந்துட்டு இவங்க எல்லாருமே கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு சமயத்தில் எலிஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால வேற 2 பேரை கூட்டு வந்திருப்பாங்க. பட் ஆனால் அந்த சமயத்தில் எலிஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி திரும்ப வந்திருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் இவங்க 3 பேர் சேர்ந்து தான் குயினை வந்துட்டு காப்பாற்றுவாங்க. ஸோ அதனால இவங்க ஒரு டீமா ஆகிடுறாங்க. ஸோ அப்படி ஆனதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு இதுவே வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு இப்படி அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு கேஸ் வருது. பட் ஆனால் அந்த கேஸ் வந்துட்டு ஒரு வீடு, எந்த வீடுன்னு பார்த்தா நம்ம எலிஸ் பிறந்து வளர்ந்த வீடு. அந்த வீட்லேயே வந்துட்டு ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு ட்ராமா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு. அவங்க அப்பாட்ட இருந்து ஓடி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு டீமனோட டோரை வந்துட்டு திறந்து விட்டதே இவங்க தான். பட் ஆனால் இப்போ வேற வழி இல்லை, அதை திரும்ப க்ளோஸ் பண்ணணும். அது இவங்க கையில தான் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இப்போ கிளியரா தெரியுது. ஸோ இந்த ஒரு சமயத்தில் தான் அவங்க தனியா போறேன்னு முடிவெடுத்தாலும் ஸ்பெக்ஸும் டக்கரும் இல்லை நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வராங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்றான் அப்படின்னா அந்த வீடை விலைக்கு வாங்கியிருக்கான். ஸோ இந்த வீட்டை வந்துட்டு மீட்டு கொடுங்க அப்படி மாதிரி சொன்னாலும் இவங்க முடிஞ்ச வரைக்கும் அங்கே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறக்கா போறாங்க. அந்த இடத்துல ஒரு லேடி வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? பட் அந்த லேடியை வந்துட்டு எங்கேயோ பார்த்தமா இருக்கு அப்படிங்கிறது நம்ம எலிஸ்க்கு தோணுது. பட் இருந்தாலுமே வந்து ஃபர்தரா போக போக ஒரு பொண்ணை பேஸ்மெண்ட்ல கண்டுபிடிக்கிறாங்க. பேஸ்மெண்ட்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு உயிரோட இருக்கா. ஸோ அப்பதான் தெரிய வருது என்னன்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒருத்தன் வந்துட்டு இந்த குரல் ஏதோ கேக்குது அப்படிங்கறதுனால பயந்து போய் அந்த குரல் சொல்ற வேலையை வந்துட்டு இவன் செஞ்சிருப்பான். அதுதான் அந்த கீ ஃபேஸ் டீமன் சொன்ன அந்த ஒரு வேலை. இந்த பொண்ணு வந்துட்டு வந்த பொண்ணை எங்கிருந்தா வந்திருக்கோம் அதை வந்து பிடிச்சி வச்சு அடைச்சு வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணியிருப்பான். பட் இருந்தாலும் இவங்களுக்கு இருக்கிற குழப்பத்தில் நம்ம கூப்பிட்ட அந்த ஆளை வந்துட்டு ஸ்பெக்ஸ் போட்டு தள்ளிடுவான். பட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த கேப்ல என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம எலிஸ் வந்துட்டு அவங்க தம்பியை பார்த்திருப்பாங்க. ஸோ அந்த தம்பிக்கு 2 பொண்ணுங்க இருக்கும். ஒன்று வந்துட்டு இமோகன் அப்படிங்கிற பொண்ணு, இன்னொரு பொண்ணை விட இந்த பொண்ணு தான் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு நம்ம எலிஸ் கிட்ட இருக்கிற அதே சக்தி இருக்கும். ஸோ அவங்க தம்பிக்கு வந்துட்டு என்னதான் கோவமாவே இருந்தாலும் 2 பொண்ணுங்களுமே ஓரளவுக்கு பேசும். பட் இந்த சமயத்தில் சின்ன வயசுல அவன் தம்பி யூஸ் பண்ண அந்த ஒரு விசிலோட போட்டோ வந்துட்டு காட்டுவாங்க. இது அந்த வீட்டில் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இது உங்க அப்பாக்கானது அப்படிங்கிற மாதிரி எலிஸ் வந்துட்டு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஏதோ சின்ன வயசு ஞாபகம் அப்படின்னு சொல்லி அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு போவான் அந்த விசிலை தேடி. பட் அப்படி போகும்போது 2 பொண்ணுங்கள ஒரு பொண்ணு என்ன ஆகும் அப்படின்னா கீ ஃபேஸ் டீமன் கிட்ட மாட்டிக்கும். பேஸ்மெண்ட்டுக்கு போவா. பேஸ்மெண்ட் அவங்க அப்பா கூப்பிடுற மாதிரி இருக்கும். பட் அங்க போனோன்னே ஈஸியா வந்துட்டு இவளை ட்ராப் பண்ணிடுவான். ஸோ வாய்ஸை ட்ராப் பண்ணி சோலையுமே வந்துட்டு ட்ராப் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ இதை வந்துட்டு இன்னொரு பக்கம் அந்த டெத் கேஸ் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது எலிஸ்க்கு வந்துட்டு தெரிஞ்சிடும். ஓகே இப்போ மாட்டி இருக்கிறது நம்ம தம்பி பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்துட்டு நேரடியாக வந்துட்டு அந்த இடத்துக்கு போறக்குள்ள இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இதனால தம்பிக்கு வந்துட்டு கோவமாகும், நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னாலுமே. பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இமோகன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு இந்த சக்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஸ்பெக்ஸ், டக்கர், எலிஸ், இமோகன் 4 பேர் சேர்ந்து எப்படியாவது ட்ராப் ஆன நம்ம இன்னொரு பொண்ணோட அந்த ஒரு சோலை வந்துட்டு காப்பாத்துறதுக்காக போவாங்க. பட் அப்படி காப்பாத்துறதுக்காக போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எலிஸ்மே மாட்டிக்குவாங்க. ஒரு பாயிண்ட்ல எலிஸ்மே ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ எலிஸே ட்ராப் ஆனதுக்கு அப்புறம் தான் இமோகன் வந்துட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து எலிஸை காப்பாத்துறதுக்காக போவாங்க. பட் அப்பதான் நம்மளுக்கு அந்த டீமனோட ஒரிஜினல் நேச்சர் என்னன்னு சொல்லி தெரியும். ஒருத்தவங்க வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வந்துட்டு வெறித்தனமா வந்துட்டு ஒரு செயலை பண்ண வச்சு அது மூலமா வந்துட்டு இவரோட சக்தி அதிகப்படுத்திக்குது அப்படிங்கிற விஷயத்த எப்படி நம்ம எலிஸோட அப்பா வந்துட்டு எலிஸ் சின்ன வயசுல அடிச்சாரோ அதே மாதிரி எலிஸ் வந்துட்டு அவங்க அப்பாவை அடிக்கும் போது அந்த டீமன் சக்தி பெறும்போது வந்துட்டு புரிஞ்சிருது. ஓ அப்படின்னா வந்துட்டு எங்க அப்பா நல்லவர் தான், எங்க அப்பாவை மேனிபுலேட் பண்ணி நீ பண்ண வச்சிருக்க அப்படின்னு சொல்லி எலிஸ்க்கு புரிஞ்சிடும். அதனால கடைசியா வந்துட்டு அவங்க அப்பா சாகும்போது, அதாவது ஆண்மணிலே அவர் வந்துட்டு மொத்தமா வந்துட்டு சாகும்போதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது சொல்லுவாங்களா ஆன்மா சாந்தி அடைதுன்னு, சாந்தி அடையும் போது சாரி சொல்லிட்டு தான் போவாரு. ஆனா இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா? ஆரம்பத்துல வந்துட்டு ஒரு டீனேஜ் காலகட்டத்தை தாண்டி வந்துட்டு எலிஸ் வளர்ந்துருக்கும் போது ஒரு பொண்ணை வந்துட்டு பார்த்திருப்பாங்கல்ல, அது பேய் நினைச்சிருப்பாங்க. ஆனா அது பேய் இல்ல, பொண்ணு. ஏன்னா நம்ம எலிஸோட அப்பா வந்துட்டு இந்த டீமன் வந்து இந்த மாதிரி மேனிபுலேட் பண்றதுனால நிறைய பொண்ணுங்களை வந்துட்டு கடத்தி கொண்டு வந்து வச்சு டார்ச்சர் பண்ணி சாகடிச்சு அவங்களோட பேரு, அவங்க ஸ்டஃப், அவங்க மண்டையோட எல்லாத்தையுமே ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வச்சிருப்பாரு. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே எலிஸ் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வீட்டுக்கு வந்த
உடனே இன்னொருத்தன் வந்துட்டு அதே மாதிரி பண்ண வச்சிருக்கு. அதுல ஒருத்தன் தான் காப்பாத்திருக்கோம். ஸோ அப்போ வந்துட்டு உண்மையாலுமே அன்னைக்கு நான் பார்த்தது பேய் கிடையாது. அவளை பார்த்ததுனால எங்க அப்பா வந்துட்டு அவளை அடிச்சு கொண்டுட்டாரு. அவள் சாவுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கறத எலிஸ் ரியலைஸ் பண்ணுவா. ஸோ ஏன் இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்துட்டு நம்மளை கொலை பண்ண பாக்குது, அது ஒரு கோஸ்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற நம்ம எலிஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ இங்க சேஞ்ச் ஆகும். ஸோ ஒன்ஸ் அந்த கோஸ்ட்டுக்கு வந்துட்டு தான் யாரு அப்படிங்கிற உண்மையான விஷயத்தை வந்துட்டு எலிஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் திருப்தியா இருக்கும். ஏன்னா அதுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாது, அந்த டோரை க்ளோஸ் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லிட்டே இருப்பா. அந்த பொண்ணு தான் வந்துட்டு எலிஸ் மாட்டினதுக்கு அப்புறம் இமோகனுக்கு வந்துட்டு எலிஸை காப்பாத்துறதுக்கு வந்து வழியெல்லாம் காட்டி கொடுப்பா. அந்த ரெட் டோருக்குள்ள பூந்து தான் அவளுமே போயிட்டு தப்பிப்பா. ஓகேங்களா? ஸோ ரெட் டோர்ல வந்துட்டு வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு லேர் இருக்கும். அதுல ஒரு லேர் தான் வந்துட்டு இந்த கீ ஃபேஸ் டீமனோட லேர். அது எல்லாமே பிரிசன் மாதிரி இருக்கும். பட் ரெட் ஃபேஸோட டீமனோட லேர் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஓகேவா? பட் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல காப்பாத்திடுவாங்க. காப்பாத்திட்டு கடைசியா ஒரு ஹோப் வேணும்ல, அந்த ஹோப்புக்கு வந்துட்டு அவன் நம்பர் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா தம்பியோட விசில் தான். அந்த விசில் வந்துட்டு இமோகன் எடுத்து வச்சிருப்பாங்க அந்த விசில. ஸோ அது ஃபர்தருக்குள்ள அவங்க இருக்கிறனால அந்த எலிஸ் கிட்ட தூக்கி வீச விசில் அடிப்பாங்க. ஆனா விசில் அடிச்சா யார் வருவாங்க தெரியுமா? அம்மா. அம்மா தான் வந்துட்டு அவங்க நம்பிக்கையா இருந்தாங்கன்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன்ல. ஸோ அவங்க அம்மா தான் வந்து கீ ஃபேஸ் டீமன் வந்துட்டு கொன்றது வந்து தடுப்பாங்க. தடுக்கும் போது தான் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே காப்பாத்தி கொண்டு போயிட்டு ரெண்டு பொண்ணுங்களையுமே சேர்த்து எலிஸும் சேர்ந்து தப்பிச்சு அவங்களோட பிசிக்கல் பாடியோட இணையற மாதிரி இருக்கும். பட் ஆனா இந்த இடத்துல நிறைய டோர் இருக்கும். அதாவது நிறைய ரெட் டோர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரெட் டோர்லயுமே வந்துட்டு ஒவ்வொரு இடங்கள் இருக்கும். ட்ராப் பண்ணப்பட்ட சோல் இருக்கலாம், இல்லை ஃபர்தரா வந்துட்டு இந்த மாதிரி எபிலிட்டி இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்துட்டு அந்த டோரை வந்துட்டு ரிமைன் பண்ற மாதிரி வாட் எவர் அந்த ஒரு தியரி வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு போகுதுன்னு சொல்லி தரல. பட் எலிஸ் வந்துட்டு நம்ம டால்டனோட டோரை ஓபன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனா அந்த டோர் அவங்க க்ளோஸ் பண்ணாமே போயிருவாங்க, இந்த பையன் யாருன்னு தெரியாம. சோ இந்த இடத்துல ஒரு சின்ன டீடைலிங் தான், அந்த டோரை ஓபன் பண்ணி விட்டது எலிஸ் தான் டால்டனுக்கு. சோ அதுக்கப்புறம் தான் ரெட் ஃபேஸ் டீமனுக்கு மேபி இந்த வீடு அக்சஸ் பண்றது ஒரு ஈஸியா இருந்திருக்குமோ என்னமோங்க. பட் இந்த ஒரு மொமெண்ட் தான் வந்துட்டு அந்த ரெட் டோரை வந்துட்டு நம்மால் பார்த்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வரைக்கும் ஓகே இதை இப்ப சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். பட் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருமே காப்பாத்திடுறாங்க. காப்பாத்திட்டு ஒரு வழியா சேவ் பண்ணதுக்கு அப்புறம் ஈவன் தம்பிக்கிட்டையுமே வந்துட்டு அந்த பொண்ணு சொல்றது அதுதான், எலிஸ் தான் என்ன காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே ஹாப்பி எண்டிங்கா வந்துட்டு போனாலும் எலிஸ்க்கு வந்துட்டு எகெயின் ஒரு விஷயம் தோணுது. ஒரு கால் வருது. அந்த கால்ல வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, தெரியும் ஜாஷுக்கு நடந்தது டால்டன் நடக்குதானே, டால்டன் அதுல மாட்டிக்கிட்டான் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிஸ் கிளம்புவாங்க. பட் கடைசியா வந்துட்டு இந்த இடத்துல நம்ம எலிஸோட அம்மா வந்து சொன்னது, உன்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறது மட்டும்தான். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பண்ண கடைசி ஹெல்ப் நம்ம டால்டனுக்கு தாங்க. ஸோ 2010 தான் உண்மையிலுமே இந்த ஒரு கேஸ் வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ டால்டனுக்கு வந்து இந்த மாதிரி ஆஸ்ட்ரல் பொசிஷன் பண்றது தெரியுது. பட் ஆனால் அந்த பையனுக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் ஆஸ்ட்ரல் பொசிஷன் அப்படின்னு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பேர் வந்துட்டு ஒரு ட்ரீம்னு நினைச்சிட்டு இருக்கான். பட் ட்ரீம்னே நினைச்சிட்டு இருந்தாலுமே வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல அவனுக்கே தெரியாம ரொம்ப தூரத்துல போயிட்டான். தூரத்துல போனவன் தான் ஃபர்தர்ல மாட்டிக்கிட்டான். மாட்டினதுனால தான் வந்துட்டு அவனோட சோல் வந்து அங்கே ட்ராப் பண்ணனால இவன் இப்போ கோமால இருக்கான். ஓகேவா? ஸோ கோமால இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா, இவன் கோமா ஒன்ஸ் வந்துட்டு இவன் கோமாக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவன் எந்திரிக்கல. அதனால இந்த டீமன்ஸ் ஆகட்டும் கோஸ்ட் ஆகட்டும் எல்லாருமே வந்துட்டு இப்போ ஒரு வெசல் நம்மளுக்கு காலியா இருக்கு, அந்த வெசலை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அதனால வந்துட்டு இது எல்லாமே வீட்டுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண இனிஷியலா யாரும் நம்பாத சமயத்தில் வந்துட்டு ஓகே இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட லொரேன் தான் ஆல்ரெடி நம்ம பையனுக்கு இப்படி நடந்திருக்கு, பேரனுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலிஸை வர சொல்லுவாங்க. எலிஸ் என்னதான் வந்து சொன்னாலும் ஜாஷ் வந்துட்டு இனிஷியலா நம்ப மாட்டாரு. பட் அதுல இருக்கிற விஷயத்தை வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி நான் பையன் வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாமே இருக்கும். அதுல நான் இந்த மாதிரி நான் தூங்குறத நானே பார்த்தேன், நான் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எலிஸ் கண்டுபிடிச்சு வரைஞ்ச ஒரு டீமனை இவன் முன்னாடியே இந்த மாதிரி ஒருத்தர் நான் பார்த்தேன் அப்படி மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜாஷுக்கு வந்து ரியலைஸ் ஆகும், ஓகே அப்ப எலிஸ் சொன்னது உண்மைதான் சொல்லிட்டு அப்ப ட்ராப் ஆன என் பையனை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வருவாங்க. பட் அப்படி கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு லொரேன் வந்துட்டு இந்த மாதிரி உன் பையனுக்கும் இந்த மாதிரி சக்தி இருக்கு, அதாவது ஜாஷுக்கும் இப்படி ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சின்ன வயசுல உனக்கு நடந்த சம்பவத்தையும் வந்துட்டு ரிமைண்ட் பண்ணி அப்போ வந்துட்டு எலிஸ் தான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்லி உன்னாலையும் போக முடியும் அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்துட்டு ரெண்டு பேருமே அந்த ஒரு ஆஸ்ட்ரல் பொசிஷனுக்குள்ள போவாங்க மெடிடேட் பண்ணி. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் ஆஸ்ட்ரல் பொசிஷன் பண்ணல, இவ்வளவு நாள் அவனோட மெமரிஸை சப்ரஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இப்படி சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிற சமயத்தில் வந்துட்டு திரும்ப இந்த ஒரு விஷயம் அவன் பண்றான் அப்படிங்கும்போது பார்க்கர் கிரேனுக்கு வந்துட்டு இவனோட வெசல், ஏன்னா சின்ன வயசுல இருந்து பார்க்கர் கிரேனுக்கு இவனோட உடல் தான் தேவை. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த வெசல் இப்போ வந்துட்டு திரும்ப அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத அவன் கண்டுபிடிச்சிட்டான். அப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு இனிமே அவன் எலிஸை தொந்தரவு பண்ண மாட்டான்ல, நேரா வந்துட்டு பார்க்கர் கிரேன் நம்ம ஜாஸ் கிட்ட தான் கண்டிப்பா வந்தாகணும், அந்த ஒரு சிச்சுவேஷன் வரும். பட் ஆனா இதெல்லாமே நடக்கிறதுக்குள்ள வந்துட்டு எப்படியாவது தன்னோட பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். அதனால ரெட் ஃபேஸ் டீமன் கிட்ட இருந்து முடிஞ்ச வரைக்குங்க பையனை தூக்கிட்டு ஓடி வருவாரு. அப்ப அந்த சமயத்துல இந்த ஒரு ஆஸ்ட்ரல் பொசிஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத காட்டுவாங்க பாருங்க. அத்தனை ஆன்மாக்கள் இருக்கும், எல்லா ஆன்மாக்களுமே வந்துட்டு எப்படியாவது இவனோட உடலை எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்க்கும். ஏன்னா இப்ப ரெண்டு வெசல் இருக்கு, ஒன்னு நம்ம ஜாஷ், இன்னொன்னு டால்.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் தன்னோட ஒய்ஃப் பேச பேச அவங்க வந்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து நேரடியாக வந்துட்டு அந்த பாடிக்குள்ளே போயிடுவார். பட் ஆனால் பாடிக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் ஆயிரும். என்னன்னு பார்த்தா அந்த பிரைட் இன் பிளாக் வந்துட்டு நேராக நம்ம ஜாஷ் கிட்ட வரும். பட் ஆனால் ஜாஷ் வந்து நான் உன்னை பார்த்தா பயப்படல போன்னு சொல்லி துரத்திடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் பிரைட் இன் பிளாக் தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் ஜாஷ் வந்துட்டு டால்டன் வந்துட்டு மீட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் எலிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எலிஸ்ட்ட பேசும்போது எலிஸ் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. ஏதோ ஒரு விஷயம் சரியில்லாத மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு டக்குன்னு வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துறாங்க. யாரை? நம்ம ஜாஷை ஃபோட்டோ எடுத்தோன்னு என்ன ஆகுது அப்படின்னா ஜாஷ் வந்துட்டு கழுத்து நெரிச்சு நம்ம எலிஸை கொன்னுறாருங்க. ஸோ எலிஸ் வந்துட்டு 2010 அவங்க இறந்துடுறாங்க. ஸோ கொலை பண்ணிடுறாரு. ஏன் கொலை பண்ணான்னு தெரியல. அந்த ஃபோட்டோல அவங்க என்ன பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனால் இந்த இடத்துல அவங்க டெட் பாடியை பார்த்த நம்ம ஜாஷோட ஒய்ஃபுக்கு செம்ம அதிர்ச்சி ரெனே. ஸோ ரெனேக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தோன்னா ஓகே ஜாஷை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. பட் ஆனால் அது பிரைட் இன் பிளாக் மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்பயே வந்துட்டு உங்களுக்கு ஓரளவு கெஸ் ஆயிட்டாங்க ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு டெத் ஆயிருச்சு. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு கழுத்தில் வந்துட்டு ஒரு மார்க் இருக்கும். அது புருஷனோட தெரிஞ்சா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். பட் இந்த சமயத்தில் வீட்டில் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்க. பார்க்கர் வந்துட்டு எகைன் பிரைட் இன் பிளாக்கா வந்துட்டு மாறுறான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வீட்டில் இருக்கிறவங்க கொலை பண்ண பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் அவங்க அம்மாவோட தூண்டுதல். அவங்க அம்மா வந்துட்டு தூண்டுறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு டால்டன் எப்படியோ வந்துட்டு ஓரளவு கெஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து ஃபர்தர்ல நடப்பானே. அது மட்டும் இல்லாமல் தானா நடக்கும்போது வந்துட்டு யார்கிட்டயும் அப்பா பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதனாலேயே வந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே கொலை பண்ண பார்ப்பாரு நம்ம ஜாஷ்ல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பார்க்கர் கேன். ஏன்னா அவங்க அம்மா மிஷல் இருக்காங்கல்ல அவங்க தான் வந்துட்டு திரும்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த ஒரு சமயத்தில் வந்துட்டு நம்ம எலிஸோட பழைய வீடியோ ஒன்று இருக்கும். அதை வந்துட்டு ஸ்பெக்ஸும் டக்கரும் பார்ப்பாங்க. அதுல ஒரு ஆச்சரியமான ஒரு போட்டோ வந்துட்டு கிடைக்கும். அந்த போட்டோல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா நம்ம குட்டி வயசு ஜாஷ் கிட்ட இப்ப இருக்கிற ஜாஷ் வந்துட்டு போய் நின்னுட்டு இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்துட்டு கிடைக்கும். இதை பார்த்தோன்னா இவங்களுக்கு ஒரு டவுட் இது எப்படியோ நடந்திருக்கு அப்படின்னா ஜாஷ் வந்துட்டு ட்ராப் ஆயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த ஃபர்தர் வந்துட்டு இன்னுமே வேற மாதிரி ஒர்க் ஆகுது. அதாவது டைம் லைன் வந்துட்டு குரோனாலஜிக்கலி இல்ல மாறுபட்ட டைம் லைனுக்கும் வந்துட்டு அந்த ஃபர்தர்ல இருந்து நம்மளால போக முடியும் அப்படிங்கறத இந்த இடத்துல ஜஸ்டிஃபை பண்ற விதமா வந்துட்டு அந்த ஃபர்தரோட லோரை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க ஆர் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இதோட கான்செப்ட் வந்துட்டு சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ வி கேன் டைம் டிராவல் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஆன்ம நிலையில ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்ல. ஸோ லிட்டரலி ஃபர்தருக்குள்ள வந்துட்டு டைம் குரோனாலஜிக்கலி இருக்காது அப்படிங்கிறது தான் இது அவங்க சொல்றது. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்தரா வந்துட்டு எப்படியா நம்ம அதுக்குள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காகவும். பட் ஆனால் இப்போ எலிஸ் வேற இல்லை அப்படிங்கறதுனால எலிஸோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கார்ல் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா எலிஸோட ஹெல்ப் வந்துட்டு கேட்கறாரு. ஸோ எலிஸோட ஹெல்ப் கேட்கறதுக்காக அவர் வந்துட்டு டைஸ் வந்துட்டு வச்சு யூஸ் பண்ணுவாரு. பட் எலிஸ் தான் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவங்க ஒரு வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. அதாவது பார்க்கரோட ஆரிஜின் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா சின்ன வயசுல வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு பையனை பொண்ணா வளர்த்துவாங்க அப்படிலாம். ஸோ அந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது ஓகேங்க நம்ம இங்க வர வச்சது எலிஸ் கிடையாது மிஷல் அப்படிங்கிற விஷயமே அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வரும். அதாவது நம்ம பார்க்கர் கேனோட அம்மாங்கிற தெரிய வரும். பட் இருந்தாலும் நேரா இப்போ பார்க்கர் கேன் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா பார்க்கர் கேன் வந்துட்டு கண்டுபிடிச்சிருவான். ஓகே இவன் வந்துட்டு நம்மளை பிடிக்க தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கார்லுமே வந்துட்டு ஜாஷ் வந்துட்டு கையில் என்ன வச்சிருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்காம பார்க்கர் கேன் என்ன வச்சிருக்கான் அப்படி மாதிரி சொல்ல. ஸோ இவனுக்கும் வந்துட்டு கடுப்பாயிரும். அதனால வந்துட்டு கார்ல வந்துட்டு கொல்லான்னு சொல்லி பார்ப்பான். இந்த ஒரு சமயத்தில் வந்துட்டு ஸ்பெக்ஸ் டக்கர் எல்லாருமே அடிபட்டு உழுக கார்ல வந்துட்டு தெரியாம என்ன பண்ணுவார் அப்படின்னா டைரக்டா ஃபர்தருக்குள்ள போயிருவாருங்க. ஓகேவா அவர் வந்துட்டு அன்கான்சியஸ் ஆனதுனால. பட் அவர் செத்துட்டாருன்னு சொல்லி நினைச்சுப்பாரு. அந்த இடத்துல ஜாஷை பார்ப்பாரு. அப்ப ஜாஷும் இவனும் சேர்ந்து வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி பார்க்கர் கேன் வந்துட்டு உண்மையாலுமே என்ன ஆசைப்படுறேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க அம்மாவை கொன்னா மட்டும்தான் அதாவது அவங்க அம்மாவை தடுத்தா மட்டும்தான் பார்க்கர் கேன் வந்துட்டு விடுபட முடியும். விடுபட்டானா எந்த பிரச்சனையும் எல்லாம் போயிடும் அப்படிங்கிற விஷயம் கார்லுக்கும் ஜோஷுக்கும் புரியும். அதனால அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யாரு அப்படின்னா குட்டி வயசு ஜாஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி வயசு ஜாஷ் கிட்ட போவாங்க. ஸோ அந்த குட்டி வயசு ஜாஷ் வந்துட்டு சின்ன வயசுல தனியா பேசிட்ட மாதிரி வழிகாட்டிட்டு இருப்பான். அப்படி வழிகாட்டினதே வந்துட்டு நம்ம எலிஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா எலிஸ்க்கு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனா இந்த இடத்துல தெரிய வரும் அது எலிஸ்க்கு இல்ல ஜாஷுக்கு அப்படிங்கிற விஷயம். பட் இந்த இடத்துல என்ன இன்னொரு பியூட்டினா எலிஸோட ஆன்மாவும் அந்த இடத்துல இருக்கும். அது இன்னொரு அழகான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்சீரிஸ் 1ல சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். தானா கதவை திறக்கிறது அலாரம் அடிக்கிறது அப்படிலாம். அது காரணம் என்னன்னு பார்த்தா ஃபர்தர்ல இருக்கக்கூடிய ஜாஷ் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாரு. அதுதான் காரணமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபர்தர்ல இருந்து நிஜமாலுமே இன்சீரிஸ் 1ல வந்துட்டு நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவர் பார்த்திருப்பாரு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் ஃபர்தர்ல இருந்து பார்ப்பாரு. அப்போ எலிஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எலிஸ் கார்ல் ஜாஷ் 3 பேர் சேர்ந்து அந்த மதரை எப்படி வந்துட்டு தடுக்கிறதுன்னு சொல்லி பார்த்து அதையுமே பெர்ஃபெக்டா பண்ணி ஜாஷோட உடலை வந்துட்டு திரும்ப கண்ட்ரோலுக்கு வந்துட்டு எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறதுக்குள்ள வந்துட்டு உள்ளுக்குள்ள பார்க்கர் கேன் வந்துட்டு டால்டனை கொலை பண்ற அளவுக்கு போயிடுவான். ஆனா அதுக்கு வந்துட்டு இவங்க மட்டும் ஹெல்ப் பண்ணல. டால்டனே ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நான் போய் அப்பாவை கூட்டு வர அப்படி மாதிரி சொல்லிட்டு போவான். அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி பெர்ஃபெக்டாக வெளியில் வரும்போது என்னாகும் அப்படின்னா நீங்களும் வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கார்ல் கிட்ட சொல்லும்போது இல்லை என்னால் வர முடியாது நான் செத்துட்டேன் அப்படிங்கிற சொல்லும்போது இல்லை உனக்கு ஹார்ட் பீட் இருந்துச்சு நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி எலிஸ் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே இருக்கிற ஆன்மாக்களுக்கு இறந்து போன ஆன்மாக்களுக்கு உயிரோடு இருக்கிற ஆன்மாக்கள் வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறது அவங்க ஆன்ம நிலையில் இருந்தாலும் அவங்களோட ஹார்ட்
பீட் வந்துட்டு கேட்கறதன் மூலமா தான் ஸோ நீங்க 2 பேர் தான் போக முடியும், என்னால வர முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி எலிஸ் வந்துட்டு அவங்களை அனுப்பிச்சுட்ருவாங்க. உண்மையாலுமே இது எல்லாமே நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. என்னன்னு பார்த்தா சின்ன வயசுல நம்ம என்ன பண்ணமோ அதே தான் இவங்களுக்கும் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பா அவங்க அப்பா இப்படி பண்ணது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ட்ராமாவா வந்துட்டு எல்லாருக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சுத்தி எடுத்து துரத்திட்டு வந்திருக்காருல இதெல்லாமே. ஸோ அதனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எல்லாருக்குமே அந்த மெமரி சப்ரஷன் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் பண்ண அந்த மெமரி சப்ரஷன் வந்து கால் தான் வந்துட்டு பண்ணியிருப்பாரு. அதுவும் இல்லாம லிட்டரலி அப்பா பையன் 2 பேருமே ஒரு வருஷம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே மறக்கிற அளவுக்கு ஒரு மெமரி சப்ரஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹிப்னோசிசம் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத வந்துட்டு ப்ராப்பரா கொண்டு போங்கன்னு சொல்லி பார்த்தா, ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கும். என்னன்னா ஈவன் தோ எலிஸ் இறந்ததுக்கு அப்புறமும் அந்த வேலையை வந்துட்டு நம்ம டக்கரோ ஸ்பெக்ஸ் நிறுத்தல, தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் எலிஸ் வந்துட்டு ஒரு மீடியமா இருக்கறனால அவங்க வந்து இந்த மாதிரி இந்த குழந்தைங்க கண்ணுக்கும் ஆர் மேபி குழந்தைங்க வந்துட்டு ஆஸ்ட்ரல் பொசிஷன் பண்ற அளவுக்கு எபிலிட்டி இருக்கக்கூடிய குழந்தைங்களா இருக்காங்க இல்லையா, ஆர் அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாம வந்துட்டு அவங்க கண்களுக்கு வித்தியாசமான உருவங்கள்லாம் தெரியுமா இருக்கிற குழந்தைங்க கண்ணுக்கு தெரியற அளவுல நம்ம எலிஸ் வந்து சுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு கேஸ் அட்டன் பண்ண போற மாதிரியும் அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த அவங்க வந்துட்டு பாக்குற மாதிரியும் அதை பார்த்து ஷாக் ஆகிற மாதிரி தான் ப்ராப்பரா இந்த இடத்துல முடிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அந்த சீக்வல்ல மேபி எலிசியே வந்துட்டு திரும்ப அதே மாதிரி கொண்டு போவோம் சொல்லி நினைச்சா, பட் ஆனால் அப்படி கொண்டு போகல. டைரக்டா 9 வருஷத்துக்கு அப்புறம் கட் பண்ணி எப்போ கரெக்டா அவங்க 1 இயர் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையே நம்ம டால்டனும் ஜாஷும் மறந்ததுக்கு அப்புறம் அந்த 1 இயர் அந்த மெமரி சப்ரஷனால வந்துட்டு ஒரு பக்கம் ஜாஷுக்கு தான் அதிக பாதிப்பு இருக்கும், அதே மாதிரி தான் டால்டனுக்குமே. பட் 9 இயர்ஸ் கடந்துருச்சு. 2019ல டால்டன் பெரிய பையனா வளர்ந்துடுறான், காலேஜுக்கு போறான். ஆனா இந்த ஒரு சமயத்துல அவனுக்குமே மெமரி சப்ரஷன் ஆகிருக்கும் இல்லையா, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம். புது இடம், புது மக்கள், அவனோட பயம் வந்துட்டு ஏன்னா அவனுக்கு இருட்டுனா ஒரு பாயிண்ட்ல பயம் ஆயிரும். இந்த மாதிரிலாம் விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஜாஷ்மே வந்துட்டு நிறைய விஷயங்கள் மறந்துட்டு இருக்காருல்ல, இவர் ஒரு விஷயம் மறந்துட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் அவனுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துட்டு இருக்கும். இதெல்லாமே வந்துட்டு மாறி மாறி நடந்துட்டு இருக்கும். இந்த சமயத்துல வந்துட்டு டிவோர்ஸ் வேற வந்துட்டு அப்ளை பண்ணிருப்பாங்க. டிவோர்ஸ் ஆயிருக்கும் ரெனேக்கும் ஜாஷுக்கும், இந்த மாதிரி பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கும். அண்ட் நம்ம லொரைன் இருக்காங்கல்ல, அதாவது நம்ம ஜாஷோட அம்மா இறந்துருப்பாங்க. இதெல்லாமே ஒரு பக்கம் நடக்க ஜாஷுக்கும் டால்டனுக்கும் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பும் நல்லா போகாது. ஏன்னா அவரே எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்காரு, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பாரு. பட் எப்படிதான் அன்பை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு இருக்கும். டால்டனுக்கு ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு கோவம், இதெல்லாம் வந்துட்டு வெளிப்படையா வந்துட்டு பெருசா இன்னும் கொஞ்சம் காட்டியிருக்கலாம். பட் இந்த படத்துல கடைசி படத்துல அதை காட்டியிருக்க மாட்டாங்க, பெரிய ஓட்டலா இருக்கும். பட் அதெல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன விஷயம் எல்லாமே வந்துட்டு ஞாபகம் வர அன்கான்சியஸ் இருக்கும்போது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வரைய சொல்லுவாங்க இவனோட ஒரு கிளாஸ்ல. அப்போ வந்துட்டு அந்த ரெட் டோரை தான் வரைவான். ஃபர்ஸ்ட் ஒரு டோர் வரைவான். பட் அந்த சமயத்தில் வந்துட்டு எகெயின் அந்த ரெட் ஃபேஸ் டீமன் வந்துட்டு கையை அமுக்கிற மாதிரி ஆகும். அந்த சமயத்தில் தான் அது ரெட் டோரா சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ரெட் டோர் வந்துட்டு தெரியாதனமா வரைஞ்சிருவான். இப்படி வரைகிறது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, இவன் மெமரிஸ் மறைஞ்சு போனதை வந்துட்டு திரும்ப அக்சஸ் பண்ற விதமா வந்துட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டுறான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவனுக்கு இருக்கிற அந்த ஒரு கிஃப்ட் பவர் வந்துட்டு இவனுக்கு தெரியாம இருந்துச்சுல்ல, இந்த ஒரு சமயத்துக்கு அப்புறம் தான் இவனுக்கு அது தெரிய வராமல் இருக்குது. அதாவது இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பத்தி இவனுக்கு அது என்னன்னு தெரியாமே இவன் வந்துட்டு அதை பண்ண ஆரம்பிக்கிற ஒரு சூழ்நிலை இதுக்கப்புறம் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காலேஜில் ஒரு பையன் சூசைட் பண்ணது, அவன் வந்துட்டு இந்த மாதிரி டோரை க்ளோஸ் பண்ணு அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாமே ஆஸ்ட்ரல் பொசிஷனில் இவன் போய் தெரியாமல் பார்த்துருவான். அவனுக்கு எதுவுமே புரியாமல் இருக்கும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு விஷயம் புரிஞ்சிருது. என்னன்னு பார்த்தா, ஓகே இது ஒரு ஆஸ்ட்ரல் பொசிஷன், நான் ஏதோ சம் கைண்ட் ஆஃப் ஒரு டோரை ஓப்பன் பண்ணிட்டேன். இவரோட ரூம்மேட் வந்துட்டு ஒரு பொண்ணு தான் இருப்பா, அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவான். ஈவன் ஆஸ்ட்ரல் பொசிஷனில் அவளையுமே போய் பார்ப்பேன். இது எல்லாத்தையும் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ப முடியாத மாதிரி இருக்கும். பட் நடந்து எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கும்போது ஆமா அப்படிங்கிற விஷயம் மட்டும் புரிஞ்சிடும். இன்னொரு பக்கம் ஜாஷுக்கு வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு டார்ச்சர் பண்ணுவார். யாருன்னு பார்த்தா நம்ம ஜாஷோட அப்பா. ஜாஷோட அப்பாவுக்குமே வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அதனால இது என்னோட முடிட்டுன்னு சொல்லிட்டு அவர் சூசைட் பண்ணியிருப்பார். இந்த ஒரு ஆஸ்ட்ரல் பொசிஷன்ல போய் மாட்டி பிரச்சனை ஆகிறதுனால அவர் வந்துட்டு தன்னோடய அது முடிஞ்சு போட்டு சொல்லி சூசைட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு லேட்டரா தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க அப்பாவோட பழைய லெட்டர்ஸ் போட்டோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா என்னை வந்துட்டு இந்த மாதிரி பார்க்க வராரு, என்னை டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லும்போது ஒய்ஃப் வந்து அந்த இடத்துல உண்மையை ரிவீல் பண்ணுவாங்க. என்னன்னா, இந்த மாதிரி உனக்கு ஒரு சக்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெமரி சப்ரஷன் நான் தான் கொடுத்தேன், அதனால தான் உனக்கு வந்துட்டு எல்லாமே மறந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே ரெனே வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த ஒரு டைம் பீரியட்ல தான் வந்துட்டு கரெக்டா அந்த ரெட் டோர் பக்கத்துல இன்னொருத்தரையும் வரைஞ்சிருப்பான். சுத்தி வச்சுட்டு ஒரு ஆள், சுத்தி வச்சுட்டு இருந்த ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா இவங்க அப்பா. ஸோ அவங்க அப்பா கடைசியா வந்துட்டு இவன் சுத்தி எடுத்துட்டு அடிக்க வந்திருப்பார்ல, அதுமே அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அதை வந்துட்டு அவன் தம்பி கிட்ட கூப்பிட்டு சொல்லுவான். ஏன்னா இவனுக்கு ஒரு தம்பி இருக்கும், ஒரு தங்கச்சியுமே இருக்கும். யாரு நம்ம டால்டனுக்கு. அவனுமே வந்துட்டு இந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன், எப்ப நீ எப்பாவது சுத்தி வச்சுட்டு எங்களை அடிக்க வந்திருக்கேன் அப்படி மாதிரி அவன் வந்து கேட்க, அதுக்கப்புறம் தான் உண்மை எல்லாமே சொல்லி நீ ஆஸ்ட்ரல் பொசிஷன் பண்ண முடியும் அப்படி மாதிரி சொல்லும்போது ஓரளவுக்கு அவனுக்கு புரிஞ்சிடும் நம்ம பையன் ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அதனால பையன் வந்துட்டு ஆஸ்ட்ரல் பொசிஷன்ல போய் அந்த ரெட் டோரை மூடுறதுக்காக ட்ரை பண்ற அதே சமயத்தில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இவருமே அந்த ஆஸ்ட்ரல் பொசிஷன் பண்ணி உள்ள போவார். ஸோ ரெண்டு பேரோட நோக்கமே வந்துட்டு
வந்துட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்றது தான். பட் ஆனால் டோரை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டால்டன் வந்துட்டு அவங்க அப்பா என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற எல்லா மெமரிஸும் பார்க்கர் ட்ரெயின் அது இது நிறைய விஷயத்தை வந்துட்டு அவர் தெரிஞ்சுக்குவாரு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவங்க அப்பா மேல ஒரு கோவம் வரும். பட் ஆனால் எனக்கு அது ஞாபகம் இல்லை, நான் பொசஸா இருக்கேன் அப்படின்லாம் சொன்னாலுமே பிடிக்காமே 2 பேர் வந்துட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து ரெட் டோர்ல இருந்து வெளியில வந்துருவாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அந்த ரெட் ஃபேஸ் டீமன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டோரை உடைச்சிட்டு வரதுக்காக பார்க்கும். நீ போ நான் இருக்கேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு கடைசியா ஒரு வாட்டியாவது நான் அப்பா உன்னை காப்பாதற்காக தான் பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு உணர்த்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் இங்க இருக்கேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே இருந்துருவாரு. ஸோ இன்னொரு பக்கம் டால்டன் வந்துட்டு உள்ள இருந்து வெளியில வந்துருவான். பட் அவங்க அப்பா உள்ள மாட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அவனுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால வந்துட்டு அந்த ரெட் டோரை வந்துட்டு முழுக்க பிளாக் கலர்ல பெயிண்ட் அடிச்சு மொத்தமா மாத்திடுவான். அதாவது இவன் வந்துட்டு இவன் ஆர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆர்ட்ல மாத்தும் போது அந்த ஃபர்தருக்குள்ளேயுமே அந்த டோர் வந்துட்டு பிளாக் ஆயிரும். ஸோ இதனால வந்துட்டு அந்த ரெட் ஃபேஸ் டீமன் உள்ள எகைன் ட்ராப் ஆயிருக்கே தவிர்த்து அது காப்பாற்றப்படலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு வாட்டி ஜாஷ் வந்துட்டு தன்னோட அப்பா கிட்டே பேசுற சுச்சுவேஷன் வந்துட்டு வரும். ஸோ இருட்டில் அவருமே ஒரு ஹோப்பா வந்துட்டு வருவாரு. ஸோ எகைன் அதுக்கப்புறம் நேரடியாக அது மூலியமா அவர் அங்கிருந்து வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் அவருக்குமே எகைன் பெருசாக எதுவுமே ஞாபகம் இருக்காதுங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒருத்தங்க கேட்பாங்க இது உங்க வீடானுமே கேட்கும்போது என் வீடு தான் நினைக்கிறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு வருவாரு. அவர் அப்பதான் அந்த வீட்டுல இருந்து வெளியில் வராரு. அதுவே அவருக்கு ஞாபகம் இல்லை, அந்த அளவுக்கு அவர் மறக்க ஆரம்பிச்சிருவாரு. பட் அந்த கேட்ட லேடி யார் தெரியுமா, நம்ம எலிஸ். ஸோ எலிஸோட கண்ணுக்கு இவர் இத்தனை வருஷம் கழிச்சு ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ணதுனால எலிஸ் வந்துட்டு இவர் கண்ணுக்கு வந்து தெரியுறாங்க. ஏன்னா எலிஸை கொண்டதே இவர் தானே, எனக்கு ஒன்று தெரியும் உங்க அம்மாவே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க. சரி சொல்லிட்டு இவரு வந்துருவாரு. அதுக்கப்புறம் நேரம் டால்டனை போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பையனை காப்பாற்றும் போது அவர் எப்படி அவனோட உடலை தூக்கிட்டு வந்திருப்பாரு அந்த ஒரு விஷயத்த அவன் வந்துட்டு ரிமைண்ட் ஆகிருக்கும் போல அதை வந்துட்டு அவன் வரைஞ்சு வைப்பான். வரைஞ்சு வச்சு இவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் உடஞ்சிருக்கும்ல, 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஹக் பண்ணி அந்த அப்பா மகனுக்கான ரிலேஷன்ஷிப் வந்துட்டு சரியாகிற மாதிரி அந்த இடத்துல படத்தை முடிச்சாலும் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வந்துட்டு இருக்கும். ஃபர்தரா அடுத்த படம் வரப்போகுது அப்படிங்கிறத லீடு கொடுக்குற மாதிரி, அதாவது அந்த சீல் பண்ணப்பட்ட அந்த டோருக்கு மேல இருக்கிற லைட் வந்துட்டு எகெயின் ஃபிளிக்கர் ஆகி ஆன் ஆகிற மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு காட்டி அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் வரப்போறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா சினிஸ்டர் பிரான்ச்சைஸோட வந்துட்டு இந்த படங்களை கனெக்ட் பண்ண போற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்களாமா. ஏன்னா டெவலப்மெண்ட்ல இருக்கு. மே 2024 வந்துட்டு இதோட 6வது படம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, டெவலப்மெண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு சோனி பிக்சர்ஸ். பட் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த 2026 ஆகஸ்ட்டுக்காக வந்துட்டு ரீஷெடியூல் பண்ணிட்டாங்க ரிலீஸ் டேட்டை. ஸோ மேபி நம்மளுக்கு வந்துட்டு 2026 திரும்பவுமே வந்துட்டு இதோட பிரான்ச்சைஸ் வந்துட்டு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீடியோ எப்படி போகும்னு சொல்லி எனக்கு தெரியல. மேபி அப்போ வந்துட்டு ஒரு பூம் ஆகலாம் அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுது. ஸோ வாட் எவருங்க, நீங்க காஞ்சரிங் பிரான்ச்சைஸ் பார்த்துக்கோங்க, அதில் நிறைய படங்கள் இருக்கு. ஆனால் அதை வந்துட்டு நான் 30 நிமிஷத்துக்குள்ள சொல்லியிருப்பேன். ஆனால் இதுக்குள்ள 5 படங்கள் தான் இருக்கு. ஆனால் அதுக்குள்ள இருக்கிற பேக் ஸ்டோரி எந்த அளவுக்கு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பேக் ஸ்டோரி ரைட்டிங்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு எப்படி அந்த படத்தோட கதையை விரிவாக்கம் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ அதோட அழகு வந்துட்டு உண்மையாலும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். என்னதான் இன்சீரியஸோட 1-2 அளவுக்கு மற்ற படங்கள் இல்லை அப்படின்னாலும் உண்மையாலுமே இன்சீரியஸ் ரெட் டோர் வந்துட்டு அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஜஸ்ட் அப்பா பையனுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு சேர்றது தான். அதில் வந்துட்டு ஈவன் பேட்ரிக் வில்சனே அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. பட் அதில் வந்துட்டு அந்த ஆக்டிங் வைஸ் ஆகட்டும் அந்த ஃபர்தர் அந்த விஷயம் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. பட் என்னன்னா அந்த உங்களுக்கு இன்சீரியஸ் 1-2 அளவுக்கு எந்த படமே ஒரு நல்ல ஃபீலை கொடுக்காது அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு உண்மை அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருப்பேன். டீமன் பற்றி அண்ட் ஃபர்தர் பற்றி, ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பற்றி, ஸ்டோரியில் இருக்கிறத பற்றி. மேபி நான் வந்துட்டு லீனியராக வந்துட்டு டைம்லைனில் கொண்டு போயிருப்பேன். பட் நீங்கள் படமாக நீங்கள் போயிட்டு நான் சொன்னதை கேட்டு படம் பார்க்குற ஆசை வந்துட்டு நீங்கள் க்ரோனாலஜிக்கலி பார்த்தாலுமே முன்னாடி பின்னாடி வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு மாறி மாறி நடக்கும்போது உங்களுக்கு மேபி இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் சொல்லி நம்புறேன். ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் ஆர் மேபி இதில் இதையும் சொல்லுங்க ப்ரோ இதை பற்றி அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா இன்சீரியஸில் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்துட்டு அதை தனி வீடியோவாக போடுறேன். பர்சனலி இன்சீரியஸோட லோர் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் உண்மையாலுமே இன்சீரியஸ் 1-2 மாதிரியே ஜேம்ஸ் வான் வந்துட்டு டெவலப் பண்ணி போயிருந்தாருன்னா செம்மையா இருந்திருக்குங்க சீரியஸ்லி. சரி ஓகே பார்ப்போம், அடுத்த வருஷம் படத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். சரி ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மேலும் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கும் வரை உங்களோட வந்து பெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட் சொன்ன முக்கியமான விஷயம் பேரட்டல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.